Hello everyone, welcome to my channel Lifelong Learning. C for Beginnersங்கிற பிளேலிஸ்ட்டில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது arrays in C. Why do we need an array? Suppose இந்த ப்ரோக்ராமில் we need to store and manipulate multiple values of the same type. அப்படிங்கும்போது ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் வேரியபிள் நேம் கொடுக்கறதுக்கு பதிலாக யூ கேன் குரூப் ஆல் தோஸ் சிமிலர் வேரியபிள்ஸ் and give one name for that. So arrays are a collection of similar variables of any basic type. I want to store the age of all the students in the class. இப்போ 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு வேரியபிள் ஏஜ் 1 ஏஜ் 2 ஏஜ் 3ன்னு வச்சுக்கிறதுக்கு பதிலாக I can define an array of 40 elements with one name age. அப்போ ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டையும் அந்த குரூப் நேம் ப்ளஸ் இண்டெக்ஸ் அதை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டிஃபைனிங் எ நம்பர்ஸ் அரே. இட் இஸ் அன் இன்டீஜர் டேட்டா டைப் அண்ட் இட் வில் ஹாவ் 50 elements. Similarly, I have another array counters which has got only 2 elements. I have a float array averages. I can also have a character array, name of 20, address of 40. அப்போ இந்த இடத்துல this is a data type, this is the name of that array and these are all number of elements in that array. அப்போ நம்பர்ஸுங்கிறதுல 50 elements இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், Fred is a simple variable, XYZ is an array. எப்படி தெரியும்? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே I have given the size of that array and ABC is an integer variable. அப்போ பாருங்கள், நம்பர்ஸ் ஆஃப் எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா the individual elements of that numbers array can be accessed using numbers followed by the square bracket kulla 0. That means it will access the first element and this is for the second element and this is for the last element. So C la the index always starts with 0. அப்போ 2 அப்படின்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு counters of 0 and counters of 1. 2 elements are there in this array. So how do we access an array element? இப்போ நம்ம சொன்ன மாதிரி array name followed by the index in the square bracket. So this array element can be used as any other variable of the same data type. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கோம், numbers of 5 is equal to numbers of 5 into 2 அப்படின்னு கொடுத்துருக்குறோம். நம்ம say this is our example array which contains 10 elements. அதோட இண்டெக்ஸ் பாருங்கள், 0லேருந்து ஆரம்பித்து 9 வரைக்கும் வந்திருக்கு. These are all the contents of that array. அதாவது இந்த 9th லொக்கேஷனில் we are storing the value 3. இப்போ இது வந்து இன்டீஜர் அரேங்கிறதுனால உள்ளே இருக்கிற டேட்டா எல்லாமும் இன்டீஜராக தான் இருக்கும். And the index will always be integer irrespective of the array type. அது ஃப்ளோட்டாக இருந்தாலும் சரி, கேரக்டராக இருந்தாலும் சரி, இந்த இண்டெக்ஸ் will always be integer. இந்த கண்டென்ட் வந்து இன்டீஜர் அரேக்கு இன்டீஜராக இருக்கும், ஃப்ளோட் அரேக்கு ஃப்ளோட்டாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், நம்பர்ஸ் ஆஃப் 5 into 2 அப்படின்னா நம்பர்ஸ் ஆஃப் 5ங்கிற லொக்கேஷனில் என்ன டேட்டா இருக்குது, 7. இந்த 7-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அகெயின் we are storing it in the same location. அப்போ அந்த 7 என்னவாயிடும்னா 14 ஆகிடும். அடுத்து பாருங்கள், இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் கான்ஸ்டன்ட் இந்த லொக்கேஷனை நம்ம கொடுக்குறதுக்கு 5 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக யூ கேன் ஆல்சோ கிவ் அ வேரியபிள் ஆர் அன் எக்ஸ்ப்ரெஷன். எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்பர்ஸ் ஆஃப் ஏபிசி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ஐ எம் கிவிங் எ வேரியபிள். இந்த இடத்துல பாருங்கள், ஐ கேன் கிவ் அன் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ எந்த இடத்துல வேணாலும் எக்ஸ்ப்ரெஷனும் கொடுத்துக்கலாம், வேரியபிள்ஸும் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃப்ரெட்டோட வேல்யூ வந்து 6, ஏபிசியுடைய வேல்யூ 2. அப்போ என்ன ஆகும், ஃப்ரெட் ப்ளஸ் 1 அப்படின்னா 7. அப்போ 7th லொக்கேஷனில் இருக்கிற டேட்டா இஸ் டேக்கன் அண்ட் ஸ்டோர்ட் இன் த லொக்கேஷன் 2. அப்போ அந்த 6 will be replaced by the value 4. இந்த இடத்துல 4 will be retained as it is. ஏன்னா we are just copying the value from this numbers of Fred plus 1 to numbers of ABC. So the 4 will be written here. Some limitations and dangers அரேயில் நம்ம என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம I have got 2 integer arrays. But I cannot assign the whole array
ஒன் டு அனதர். அதாவது ஜோங்கிற அரேயில் இருக்கிற கண்டென்ட்டை நான் ஃப்ரெட்டுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. இட் இஸ் அன் இன்வேலிட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அரேவை இண்டிவிஜுவல் எலிமெண்ட்டாக தான் பார்க்கணும். ஃபுல் அரேவை அப்படியே எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. அண்ட் யூ கேனாட் கம்பேர் ஒன் அரே வித் அனதர். இப்போ ஃப்ரெட் டபுள் ஈக்குவல் டு ஜோ, ஈவன் தோ த கண்டென்ட் ஆஃப் ஃப்ரெட் அண்ட் ஜோ சேமாக இருந்தாலும் ஃப்ரெட் இஸ் ஈக்குவல் டு ஜோவா அப்படின்னு நம்ம செக் பண்ண முடியாது. பட் இட் இஸ் வேலிட் பட் ஆல்வேஸ் ஃபால்ஸ். ஏன்னா இது ரெண்டும் வந்து கண்டிப்பாக சேமாக இருக்க முடியாது. த அட்ரஸஸ் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ இட் வில் ஆல்வேஸ் பி ஃபால்ஸ். How do you initialize an array? இப்போ நம்ம declare பண்ணும்போதே நம்ம you can initialize it. Here you can see that I am having integer xyz of a. That means xyz is the name of an integer array containing 6 elements. அப்போ அதுக்கு வேல்யூஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். நம்ம இப்போ என்ன ஆகும், 0th லொக்கேஷனில் 4 ஸ்டோர் ஆகும், ஃபஸ்ட் லொக்கேஷனில் 7 and so on. சப்போஸ் நம்ம 6 டேட்டா கொடுக்கறதுக்கு பதிலாக அதிகமான டேட்டா கொடுத்தா இட் மே காஸ் அ கம்பைலேஷன் எரர். இப்போ நான் கம்மியாக கொடுத்துருக்கேன், இவ்வளோ தான் கொடுத்துருக்கேன், 4739 தான் கொடுத்துருக்கேன். பட் அரே சைஸ் வந்து 6ஆக இருக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா த ரிமைனிங் அரே எலிமெண்ட்ஸ் வில் பி இனிஷியலைஸ் டு 0. யூ கேன் ஆல்சோ கிவ் இட் லைக் திஸ். அதாவது இந்த இனிஷியலைசேஷன் கொடுத்துருக்கேன் பட் ஐ ஹவ் நாட் ஸ்பெசிஃபைட் த சைஸ். இந்த இடத்துல நம்ம 6ன்னு கொடுத்துருக்கோம், இங்கே எதுவுமே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலை. ஆட்டோமேட்டிக்காக இங்கே 7 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏபிசிங்கிற அரே வில் பி கிரியேட்டட் வித் 7 எலிமெண்ட்ஸ். யூ கேன் ஆல்சோ கிவ் அ 2-dimensional அரே. இந்த இடத்துல பாருங்கள், இன்டிஜர் செஸ் போர்ட் 5. அப்போ நான் வெறுமனே இது மட்டும் கொடுத்துருந்தேன், 5 கொடுத்துருந்தேன், இட்ஸ் சிங்கிள் டைமென்ஷனல். பட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 5 கொடுத்துருக்கோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே. தட் மீன்ஸ் இட் இஸ் அ 2-dimensional அரே. So you have 25 integers declared in a 5x5 grid, 5 rows and 5 columns. So இந்த மாதிரி நம்மளுக்கு declare ஆகிருக்கும். The first column of the first row, அதாவது இந்த இடம் இல்லையா, இதுதான் first row, இதுதான் வந்து first column. ஆனால் index always starts with 00. ஸோ இந்த இடத்துல செஸ் போர்ட் ஆஃப் 00 அப்படின்னு மீன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரோ. இப்போ ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் என்ன, 0th ரோ. ஆனால் காலம் வந்து மாறி இருக்குது. இது 0th காலம் 1 2 3 4. ஸோ இந்த இண்டெக்ஸ் உங்களுக்கு புரிகிறதுக்காக நான் அப்படி எழுதியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ரோ, செகண்டில் இருக்கிறது காலம். இதுவே அடுத்த ரோவாக இருந்ததுன்னா என்ன வரும் நம்மளுக்கு, 1 0 1 1 1 2 1 3 and 1 4. இப்போ இந்த லாஸ்ட் எலிமெண்ட் என்னவா இருக்கும், 4, 4th row 4th column. ஸோ ஹவு டு இனிஷியலைஸ் அ மல்டி டைமென்ஷனல் அரே. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஐ எம் டெக்ளரிங் இன்டிஜர் x 3 4ன்னு கொடுத்துருக்கோம் அண்ட் ஐ எம் இனிஷியலைசிங் இட் வித் சம் வேல்யூஸ். 3 4 அப்படின்னா 3 rows and 4 columns. ஸோ டோட்டலாக 12 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஆனால் பட் நான் இனிஷியலைசேஷனுக்கு 6 வேல்யூஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ என்ன ஆகுங்கிறத பார்க்கலாம். ஸோ 3 rows and 4 columns. அப்போ அந்த 3 2 10 5ங்கிறது ஃபஸ்ட்டு ரோவில் ஸ்டோர் ஆகிடும். ரிமைனிங் 6 2 will be stored in the second row and all other values வந்து will be 0. அதுதான் இங்கே சொல்லியிருக்கிறோம் நம்ம. 6 2 வந்து செகண்ட் ரோக்கு போய்டும். all other remaining elements will be 0. சப்போஸ் ஐ ஹாவ் சம்திங் லைக் திஸ். இப்போ பாருங்கள், 3 dimensional அரே கொடுத்துருக்குறோம். நம்ம 3 டைமென்ஷன் இருக்குது. ஸோ இந்த அரே எப்படி அசியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி இருக்குதுன்னு அசியூம் பண்ணிக்கலாம். 3 4/2 அரேஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துல வேல்யூஸ் பாருங்கள் இன்சஃபிஷியண்ட்டாக இருக்குது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா 0th அரேயில் 0th ரோவில் 2 வேல்யூஸ் வந்து 3 2 வச்சு ஃபில் ஆகிடும். அடுத்த ரோ வந்து 10 5 வச்சு ஃபில் ஆகிடும் அண்ட் ஸோ ஆன். பாருங்கள், இந்த ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் வந்து 0வால் இனிஷியலைஸ் ஆகிடுது. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஸ்பெசிஃபிக்கலி சே என்னென்ன வேல்யூஸ் எந்தெந்த ரோவுக்கு போகணும் அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ். இந்த இடத்துல பாருங்கள், ஐ ஹவ் கிவன் 3 2 in 1 கர்லி பிரேசஸ், 10 5 6 வந்து இன்னொரு கர்லி பிரேசஸில் கொடுத்துருக்கேன். அப்போ என்னாகும், ஃபஸ்ட்டு ரோவுக்கு 3 2 போயிடும், செகண்ட் ரோவுக்கு 10 5 6 போயிடும், தேர்ட் ரோவுக்கு 2 போயிடும். ஸோ இட் வில் பி லைக் திஸ். இந்த இடத்துல பாருங்கள், இந்த ரிமைனிங்
elements of the first row, second row and third row. Everything is initialized with a 0 value. You can use a character array to store a collection of characters or strings. Strings are also a sequence of characters. Your character data type it will take 1 byte of data. And you have to give a null character at the end of the characters in the array. So in the index kadasi element la the /0 நம்ம ஸ்டோர் பண்ணி இருக்கணும் கேரக்டர் அரேல. இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் கேரக்டர் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன். எம்டி ஸ்கொயர் ப்ராக்கெட் இஸ் ஈக்குவல் டு கேரக்டர். நம்ம இனிஷியலைசேஷன் பண்ணும்போது நம்ம சைஸ் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை அப்படிங்கிறத பார்த்தோம் நம்ம. அப்போ 0th லொக்கேஷனில் சி, அடுத்த லொக்கேஷனில் ஹெச், ஏல ஸ்டோர் ஆகுது. கடைசி லொக்கேஷனில் பாருங்கள் நம்ம கொடுக்கவே இல்லை, இருந்தாலும் this null character /0 will be stored. So this marks the end of the string. இந்த மாதிரி /0 இருந்ததுன்னா இந்த கேரக்டர் அரேவை நம்ம அப்படியே அட்டஸ்ட்ரச்சு பிரிண்ட் பண்ணிக்கலாம். கேரக்டர் பை கேரக்டர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரிங்காகவே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம் யூஸிங் %s இன் printf ஸ்டேட்மெண்ட். இப்போ மல்டி டைமென்ஷனல் கேரக்டர் அரே பார்க்குறோம். நம்ம லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் ஆஃப் 130 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ 100 ரோஸு, ஈச் ரோ கேன் கண்டெயின் 30 காலம்ஸ் ஆர் 30 கேரக்டர்ஸ். அதில் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை நான் ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். அப்போ 41th ரோ 3rd காலத்தில் இருக்கிற வேல்யூ இஸ் அசைன் டு ch. I can also have something like this, multi-dimensional branch names. அப்போ இதில் எவ்வளோ கேரக்டர் ஸ்டோர் பண்ணிக்கலாம்னா 50 × 100 × 30. ஸோ தீஸ் மெனி கேரக்டர்ஸ் கேன் பி ஸ்டோர்ட் இன் திஸ் அரே branch names. ஸோ how do we initialize the character array? இப்போ இந்த இடத்துல I have a single dimensional character array Fred blocks அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ 0th லொக்கேஷனில் F, அடுத்த லொக்கேஷனில் R, அடுத்த லொக்கேஷனில் E, D and then space. The space will also be stored in that array. இந்த இடத்துல நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறதுனால. And you have to have a big enough array. நம்ம null கேரக்டரையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணோம். Suppose I have something like this. இந்த இடத்துல நான் சைஸ் ஸ்பெசிஃபை பண்ணலை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக இந்த சைஸ் 5-6 கேரக்டர் இருக்குது. ஆனால் null கேரக்டரையும் சேர்த்து the array size will be 7. I can also have an initialization like this. Character name within double quotesக்குள்ள study tonight னு கொடுத்துருக்கோம். அப்போ S 0th லொக்கேஷன், T அடுத்த லொக்கேஷனில் போயிடும். இல்லை எனக்கு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸையும் நம்ம இப்படி கொடுக்கலாம். ஆனால் you have to give this /0 within the single quote. So these are all the valid statements. இதுவே இப்படி நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த இடத்துல ஹலோன்னு கொடுத்துருக்கேன். 5 கேரக்டர்ஸ் இருக்குது. நல் கேரக்டரையும் சேர்த்து 6. ஆனால் இந்த இடத்துல சைஸ் 3. ஸோ இட் இஸ் அன் இல்லீகல். யூ வில் கெட் அன் எரர். இந்த இடத்துல பாருங்கள் ஸ்ட்ரிங் ஆஃப் 4 கொடுத்துருக்கோம். ஆனால் ஐ எம் ட்ரைங் டு அசைன் திஸ் ஒன். இதுவும் தப்பு. இனிஷியலைசேஷன் அந்த அரேவை டிஃபைன் பண்ணும்போது கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி தனியாக நம்ம கொடுக்கக்கூடாது. யூ வில் கெட் அன் எரர். மல்டி-டைமென்ஷனல் கேரக்டர் அரே இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். ஏன்னா நம்ம நிறைய வேர்ட்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கேரக்டர் அரே 3, 10 அப்படின்னு கொடுத்தா 3 rows and 10 columns. ஃபஸ்ட்டு ரோவில் இந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிடும், செகண்ட் ரோவில் இந்த வேல்யூ, தேர்ட் ரோவில் இந்த வேல்யூ. எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கீக் அப்படின்னு ஸ்டோர் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல் கேரக்டர் ஸ்டோர் ஆகுது. geeks போட்டுட்டு null character. Even though that null character is not given here, it will be automatically appended at the end of that row. But in the locations எல்லாம் waste of memory. ஸோ இந்த இடத்துல நம்ம 100 rows and 30 columns கொடுத்துருக்குறோம் நம்ம. ஆனால் கொடுத்துருக்குற டேட்டா பாருங்கள் 3 ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்கோம். டபுள் கோட்டில் வந்ததுன்னா இட் மீன்ஸ் அ ஸ்ட்ரிங். அப்போ we are initializing only the first 3 rows. அப்போ ரிமைனிங் எல்லாமும் ஸ்பேஸாக ஃபில் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 3 dimensional கொடுத்துருக்கோம். 50, 100, 30. அப்போ இந்த ஃப்ரெட், பிளாக்ஸ், ஜோ, ப்ரௌன் அப்படின்னு 2 டேட்டா இருக்குது. ஏன்னா 2 ஸ்ட்ரிங் தான் இருக்குது. ஸோ இந்த 2 ஸ்ட்ரிங்கு எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா
இந்த 100ல் 0th row and the first row. பாருங்கள் எல்லாமும் 0 வந்துன்னா that is F. 0th லொக்கேஷனில் F இருக்குது. 0 0 the first dimensional 0, second dimensional 0 has got the value Fred blocks. இதே அடுத்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜோ ப்ரௌன் ஸ்டோர் ஆகுது. Now we can see strings. ஸ்ட்ரிங்ஸ்னு தனியாக டேட்டா டைப் இல்லை, ஆனால் அந்த கேரக்டர் அரேவை வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ an array of characters with a null byte at the end is a string. You can print it using this %s in printf. இப்போ பாருங்கள் string of 10ங்கிற ஒரு அரே கொடுத்துருக்கோம், string of 0க்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம், string of 1க்கு ஒரு வேல்யூ, string of 2க்கு ஒரு வேல்யூ, and then string of 3க்கு நம்ம அந்த null கேரக்டர் கொடுத்துருக்கோம் 0ன்ட்டு. Now I can just print it like this, hello %s !str. அப்போ அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா ஹலோ ஜோ அப்படின்னு வரும். ஏன்னா இங்கே ஜோங்கிறது தான் இந்த ஸ்ட்ரிங்கில் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். What are the limitations of strings? The constant string cannot be assigned to a array. இந்த மாதிரி Fred அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டண்ட்டை you cannot store it in a character array. Similarly, you cannot compare like this. இதுக்கு நம்மளுக்கு built-in functions இருக்குது, அதை யூஸ் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கம்பேர் பண்ணிக்கலாம். How do you read string அப்படின்னா you can use this getters of character array. இந்த character arrayவை getters-ங்கிற ஃபங்க்ஷனில் நம்ம வச்சு கால் பண்ணும்போது you can read a string from the input device. So it will read all the data until you press the return key. அது வரைக்கும் என்னென்னலாம் ப்ரெஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாமும் அது எடுத்துக்கும். So this function discards the new line character it has read and replace it with the null character. நம்ம இங்கே ரிட்டர்ன் கீ கொடுக்கும்போது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ லைன் கேரக்டர் இருக்கும், பட் அதை டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக null கேரக்டரை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். So that the input stored in the array becomes a properly terminated character string. ஏன்னா நம்மளுக்கு அந்த கேரக்டர் அரேயில் கடைசியில் null கேரக்டர் இருந்தால் தான் it will be treated as a character string. ஸோ ஆட்டோமேட்டிக்காக getters வந்து will append a null character at the end. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி இன்டிஜர் ஆர் ஃப்ளோட் அரே கேரக்டர் அரே டிஃபைன் பண்ணுறது, எப்படி மல்டி டைமென்ஷனல் அரேஸ் டிஃபைன் பண்ணுறது, ஹவு டு வி இனிஷியலைஸ் த சிங்கிள் டைமென்ஷனல் அண்ட் மல்டி டைமென்ஷனல் அரேஸுங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.